நேற்று பூச்செடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லைங்களா, அதை எல்லாத்தையுமே இன்றைக்கி நட்டு வச்சிடலான்ட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஆனால் அதில் ஒரே ஒரு காக்கட்டாம்பூ செடி மட்டும்தான் இருக்குது. மற்ற செடி எதுவுமே கிடையாது. சரி, அந்த இடத்துல ஃபுல்லாகவே ட்ரிப்பு போட்டு விட்ட ஓஸும் இருக்குது. அந்த இடங்களில் வச்சு விட்டுட்டோம்னா ஈஸியாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த இடம் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஜாதி மல்லி செடியே வந்து பார்த்திங்கன்னா 2 வாங்கிட்டு வந்தேன். ஒன்று வரலைனாலும் அட்லீஸ்ட் இன்னொன்னாவது தலையுமே அப்படிங்கிறதுக்காக. காக்கட்டாம்பூ செடி ஆல்ரெடி வீட்டில் இருக்குது. மல்லிப்பூ செடியும் 2 வீட்டில் இருக்குது. இந்த ஜாதி மல்லி 2 தலைஞ்சிருச்சுன்னா அடுத்து ஒரு 2 முல்லைப்பூ வந்து வாங்கியாந்து வைக்கணும். இப்போ வாங்க என்னென்ன செடி வச்சேன்னு பார்க்கலாம். 2 ஜாதி மல்லி செடி, ஒரு பிங்க் ரோஸு, ஒரு ஆரஞ்சு ரோஸு, ஒரு பட் ரோஸு, ஒரு எல்லோ ரோஸு, ஒரு ரெட் ரோஸு. அப்பா, இந்த பின்னாடி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் செடியாக வச்சு விட்டுட்டேன். எல்லாமே நல்லா தலைஞ்சு வந்தால் மட்டும் போதும். இதை அப்படியே எப்படி மெயின்டைன் பண்ணுறனோ இனி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாகவே ரோஸ் செடி, வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே செவ்வந்தி செடி கலர் கலராக வச்சு விட்டுருக்கேன். நிறைய மொக்கும் இருக்குது, பூவும் இருக்குது. இந்த 7 days ரோஸ் வந்து ஆல்ரெடி வச்சு விட்டது தான். இப்போ செடி எல்லாமே வச்சு விட்டுட்டு அடுத்து நைட் சமையலுக்கு வந்துட்டேன். காலிஃப்ளவர் இப்போ ரேட் கம்மியாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் வித்துட்ருக்காங்க. சரி, காலிஃப்ளவர் சில்லி போடலான்னு சில்லி போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே சன்சியா காது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. அது ரொம்ப வலிக்குதுன்னு இப்போ அழுக ஆரம்பிச்சாச்சு. அப்படியே ஐ ட்ராப்ஸ், இயர் ட்ராப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கொஞ்சமாக ஊற்றி விட்டுட்டு அப்படியே சாப்பாடும் கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டேன். சாப்பாடு ஊட்டலினா சாப்பிட மாட்டா, வேற வலிக்குதுன்னு.